திருநாள் நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிமானவர்களுக்கு வாசிப்பே அபூர்வமாய் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் மறுவாசிப்புக்கு ஒரு கூட்டம் நடத்துகிறார். ஒரு பிரதி ஒரு பதிப்பு என்றால் 2500 புத்தகங்கள் போட்ட தமிழ் சூழலில் விஞ்ஞான வளர்ச்சியின் பயனாக ஒரு பதிப்பு என்றால் 25 புத்தகங்கள், பூஜ்ஜியங்களுக்கு மதிப்பிலே தானே. ஒரு பதிப்பு என்றால் 2500 புத்தகங்கள் அச்சான தமிழ் சூழலில் விஞ்ஞான வளர்ச்சி தந்த பயனாக ஒரு பதிப்பு என்றால் 25 புத்தகங்கள் தான் அச்சிட்டு வெளியிடுகிற அளவிற்கு தமிழ் சூழல் இன்றைக்கு இருக்கிற சூழலில் மறுவாசிப்பு குறித்து தொடர்ந்து ஒரு நிகழ்வை இனியவன் நடத்தி கொண்டிருக்கிறார். உண்மையில் அவர் இயற்பெயர் என்று தெரியாது. பெற்றோர்கள் வைத்த பெயர், ஆனா புனைப்பெயரே இயற்பெயர் போல இருக்கிறவர்கள். புனைப்பெயரே இயற்பெயர் போல இருக்கிற ஒரு இனிய மனிதர். அவர் அழைப்பை ஏற்பதில் ஒரு தயக்கம் இருக்காது. அவர் கூப்பிட மாட்டாரா என்ன எங்களுக்கு? அவர் தான் ரொம்ப வருஷமா எனக்கு கூப்பிடவே இல்லை. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் தாராபாரதிக்கு ஒரு விழா மதுராந்தகத்தில் நடந்தது. மறக்க முடியாத ஒரு விழா. தாராபாரதி நினைவுகளை மீட்டெடுத்த ஒரு நிகழ்ச்சி. பிறகு 10 மூலதனம், வெறுங்கை என்பது மூலதனம், பிறகு 10 மூலதனம் என்கிற ஒரு நபரும் சமகாலத்தில் நவீன இலக்கியத்தின் திருக்குறள் மாதிரி எழுதிய தாராபாரதி நினைவை நாங்கள் கொண்டாடியவர் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு தான் இலக்கிய மேடையில் இருக்கிறேன். நண்பர்களை, மறுவாசிப்பு என்பதை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். வாசிப்பு பற்றி சொல்லிவிட்டேன். 2005 இருந்து 25 குறைந்து விட்டது என்பது வாசிப்பின் சிறப்பு. மறுவாசிப்பு என்பது என்ன என்று யோசித்து பார்க்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் குறிப்பிட்ட வயதில் நாம் படிக்கிற ஒரு புத்தகத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்கிற அனுபவம் வாய்க்க கிடைப்பதே அபூர்வமானது. பல புத்தகங்கள் இன்னும் நமது வீடுகளிலேயே, நமது புத்தக அலமாரிகளிலேயே படித்து முடிக்கப்படாமல் இருக்கிற நிலையில் வாசித்து முடித்த ஒரு புத்தகத்தை மறுவாய்ப்பு செய்வதற்கான வாய்ப்பு கிடைப்பது பேரானந்தமான அனுபவம். 17 வயதில் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் காஞ்சனை கதையை படித்துவிட்டு நான் தலைதறிக்கு ஓடி வந்திருக்கிறேன். தனியாக படித்து பயந்து 17 வயது காஞ்சனை கதையை படித்துவிட்டு பயந்து போனேன். தனியாக படிக்க அச்சமாக இருந்தது. கீழே இறங்கி ஓடி வந்து மறுநாள் எங்கள் தமிழாசிரியர் கேட்டார், அந்த கதையை படித்தியா என்று கேட்டார். படித்தேன் சார். என்ன தனியா படிச்சுட்டு இருந்தேன், பயமா இருந்துச்சு சார், இறங்கி கீழே வந்துட்டேன் அப்படின்னா. அவர் அடுத்த வார்த்தை கேட்டார், முன்னுரை படிச்சியான்னு கேட்டார். நான் முன்னுரைலாம் படிக்கிறேன் சார், கதை தான் படித்தேன். அவர் சொல்லி கொடுத்தார், எந்த புஸ்தகம் வந்தாலும் முன்னட்டிலிருந்து பின்னட்ட வரைக்கும் படிக்க பழகிக்க. முதல்ல போய் முன்னுரையை மறுபடியும் படினா, முன்னுரையில் புதுமை புத்தகம் எழுதியிருந்தார். அந்த கதையை பற்றி அவரிடம் கேட்டார்களாம், பேய் பிசாசுகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டபோது புதுமை புத்தகம் சொல்லியிருந்தால், நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ பயம் இருக்கிறது. புதுமை புத்தகம் முன்னுரையை படித்த பிறகு தனியாக அந்த கதையை படிக்கிற தைரியத்தை புதுமை புத்தகமே கொடுத்தார். இப்படித்தான் வாசிப்பு கிடைக்கும். நான் அதே கதையை இன்றைக்கு வாசிக்கிற போது அது எனக்கு வேறு சில காட்சிகளையும் படிமங்களையும் வேறு சில அனுபவத்தையும் தருகிறது. மறுவாசிப்பு இருக்கிற மாபெரும் அற்புதம் என்ன என்றால், பிரதி தான் மாறாமல் அப்படியே இருந்து கொண்டு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் மறுமுறை வாசிக்கிற போது நமக்குள் நிகழ்ந்திருக்கும் மாற்றத்தை, நமக்கு காட்டுகிற அற்புதத்தை தான் மாறாமல் இருந்து கொண்டு நிகழ்த்துகிறது பிரதி. 1982ஆம் ஆண்டு பாரதி நூற்றாண்டு விழாவை ஒட்டி வெளியான ரகுநாதனின் ஒரு புத்தகத்தை, அது வெளியான 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் எனக்கு வாசிக்க கிடைத்தது. முதலில் கிடைக்கவில்லை. 92 கிடைத்த அந்த புத்தகத்தை இப்போது மறுவாசிப்பில் என்று போட்டுவிட்டதற்காகவே
ஒப்புக்கொண்ட விஷயங்களுக்கு சாத்தியமான அளவு வாழ்க்கையில் நாணயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த புத்தகத்தை ஒரு 20 நாட்களாக படித்துக் கொண்டே இருந்தேன். படித்து மீண்டும் நான் படித்து குறிப்பு எடுத்து குறித்து வைத்திருந்த புத்தகத்தையே மறுமுறை படிக்கிற போது 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் படித்த அந்த புத்தகத்திற்கும் இப்போது நான் படித்த புத்தகத்திற்கும் இடையில் என்ன வேறுபாடு என்றால், பிரதி அப்படியே இருக்கிறது, ரகுநாதன் அப்படியே இருக்கிறார், எழுத்தும் அச்சும் மாறாமல் இருக்கிறது. ஆனால் 20 ஆண்டுகளுக்குள் எனக்குள் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதையும், ஒன்றை அறிந்து கொள்ளும் ஆற்றலில் அல்லது அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பேதமையில் நான் இன்னும் எங்கே இருக்கிறேன் என்பதை அந்த பிரதிகளுக்கு சொல்லுவதை மறுவாசிப்பு. மறுவாசிப்பின் மாபெரும் அற்புதம். இதுவரை யாராவது சொன்னாங்களா என்று எனக்கு தெரிகிறது. காப்பிரைட் மேடையில் பேசுவதற்கு காப்பிரைட்டே இல்லை. எழுதினால் மட்டும் காப்பிரைட் என்பது ரொம்ப அநியாயம் சார். பேசினாலும் சொல்றானே சார். இதுவரை யாரும் சொன்னதாக எனக்கு தெரிகிறது. அதை விட இன்னொரு அற்புதம், மறுவாசிப்பு இன்னொரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 15 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்க்கையில் எங்கோ தொலைத்து போன ஒரு நண்பனை மீண்டும் சந்திக்கிற ஒரு பேரானந்தம் ஒரு புத்தகத்தை 20 ஆண்டுகளுக்கு பிறகு படிக்க. அப்படி இந்த விழாவிற்காக தோமுசியை பற்றி பேசுவதற்காக ஒரு சின்ன அறிமுகம்தான் தோழர் பரிணாமம் செய்தார். உண்மையில் இனிவனோடு தொலைபேசியில் உரையாடுகிற போது இனிவன் இடத்தில் கேட்டார், நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக தலைமை பொறுப்புக்கு ஆரம்பிப்பார்கள் கேட்டார். தலைமை பொறுப்புக்கு தமிழ்நாட்டில் ஒன்று பஞ்சமெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு தலைவர்களுக்கா பஞ்சம்? பஞ்சமே கிடையாது. தகுதியான தலைவர்களுக்கு தான் பஞ்சம். தலைவர்களுக்கு பஞ்சம் இல்லாத தமிழ்நாட்டில் யாரை தலைவராக போடுவது? எனக்கு சட்டென்று முதலில் நினைவுக்கு வந்தது பரிணாமம் தான். ஏனென்றால் தோமுசியை அறிந்தவராக இருக்க வேண்டும், நிச்சயமாக பேசுகிற என்னை விட வயதில் மூத்தவராக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான சில கணக்குகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அவரை கேட்ட போது அவர் ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு 4-5 பேரை பரிந்துரை செய்தார். தகுதியான ஆட்களை பரிந்துரை செய்தார். அவர் 4-5 பேரை பரிந்துரை செய்கிற போதுதான் எனக்கு தோன்றியது, ரொம்ப தகுதியான ஒரு இடத்தில் பேசுகிற போது என்ன போடலாமே, என்ன விட அவனுக்கு யார் இருக்கா என்று கேட்காமல் வேறு சிலரை பரிந்துரைக்கிற அளவிற்கு பெருந்தன்மையான ஒரு மனிதரை விடவும் வேறு தலைவர். இன்னும் சொல்ல போனா இதே கேள்வியை ரகுநாதனை கேட்டிருந்தால் போன கேள்வி என்னை விட தலைமைதாங்களுக்கு அவன் இருக்கான் என்று கேட்கிற அளவுக்கு அவர் சொன்னார். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வம் என்று அதெல்லாம் கிடையாது. சாத்தியமான அளவு ஞானச்செருக்கோடு வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் வாழ்நாளில் பலரால் அணுக முடியாதவராக வருகிறார். அவருடைய உறவினர்கள், குழந்தைகள், மனைவி, நண்பர்கள். ஆனால் யாரோடு அவர் எப்படி அன்பு பூண்டிருந்தார் என்பதை அவர் ரகசியமாகவே வைத்திருந்தார். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுகிறீர்கள். தான் இறந்து போவதற்கு முன்பு 18 பக்கத்திற்கு தனது உடைமைகள், சொத்துக்கள் சம்பந்தமாக ஒரு உயிர் எழுதினார். 18 பக்கங்களுக்கு ஒரு உயிர் எழுதினார். அந்த உயிரில் தன்னை தான் பிரியமாக வளர்த்த ஒரு நாட்டு நாயை பற்றி எழுதினார். எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டாதவர், இறுக்கமானவர், செருக்கு நிறைந்தவர் என்று அறியப்பட்ட அந்த மனிதர் தனது உயிரில் தான் பிரியமாக வளர்த்த அந்த நாயை பற்றி அவரை பார்ப்பதற்கு யாராவது போன உடனே அந்த நாய் குறைக்க ஆரம்பிச்சு. இவர் உள்ளிருந்து ஃப்ரெண்டு என்று சொன்ன பிறகு நாய் குறைப்பதை நிறுத்தி கொண்டு விடும். நாய் அவர் பக்கத்தில் போய் அமர்ந்து விடும். அவர் ஃப்ரெண்டு என்று சொன்ன பிறகு நாய் வந்தவர்களை பார்த்து குறைக்க போகிறவரை. அப்படி அறிமுகம் இல்லாமல் யாராவது வந்து ரகுநாதனை பார்த்து கை நீட்டி பேசினா அந்த நாய்க்கு ரொம்ப கோபம் வரும். யார் பேசினாலும் ரகுநாதன் கோபம் வரும் என்பது ரகுநாதன் இறந்தவர்கள் சொல்லணும். ரகுநாதனை பார்த்து யாராவது கை நீட்டி பேசினால் ரகுநாதன் வளர்த்த நாய்க்கும் பொறுத்துக் கொள்ளாது என்பதை விடவும் அந்த உயிரில் எழுதினார், என் மனைவி நகைகள் யாருக்கு போக வேண்டும், என் தாய் நகைகள் யாருக்கு போக வேண்டும், என் புத்தகங்கள் யாருக்கு போக வேண்டும், நான் வைத்திருந்த பொருட்கள் யார் யாருக்கு போக வேண்டும் என்று வகை மாறியாக மக்களுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு எல்லாவற்றையும் எழுதியவர் தன் 18 பக்க உயிரில் தோமுசி குறிப்பிட்டார், நான் இறந்த பிறகு என் நாயை கொண்டு விட வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் தோற்றத்தில்தான் நாம் மனிதர்களை பார்த்து பார்த்து பிழை செய்து கொள்வோம். தோற்றம் எப்போதும் பிழையானது. தோற்ற பிழை என்று பாரதி ஏதோ இடத்துல பாடி போவது சாதாரணமான சொல்லல என்று எனக்கு சொல்லுகிறது.
என் மரணத்திற்கு பிறகு நான் நேசித்த அளவிற்கு பிரியமாக அதை யாரும் கவனித்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற கவலையில் நான் இறந்த பிறகு அதை கொண்டு விட வேண்டும் என்று தன் உயிரில், தன் சொத்துக்கள் குறித்த விவரங்கள் குறித்த உயிரில் தன் வளர்த்த பிரியமான ஒரு நாயை பற்றி எழுதிய அளவுக்கு ஈரமான ஒரு மனிதனாகத்தான் தோமஸ். இதுதான் அவரது அகம். புறத்தோற்றம் அப்படி இருந்தது. நான் 1992ஆம் ஆண்டு முதல் முறையாக அவரை சந்தித்தேன். சந்தித்து விட்டு அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசிவிட்டு திரும்ப வந்தபோது, கல்லூரி மாணவன் 7 வயது போல நாங்கள் வரிசையில் நின்றிருந்தோம். அந்த கூட்டம் நடந்த இடத்திற்கு, அந்த அறைக்கு வெளியே அந்த குறுகலான பாதையில் அவர் நடந்து வந்தார். வணங்கினேன் அப்படின்னார். திரும்பலாம் கும்பிடுங்க, கை நீட்டினேன். ஆமாம், அப்படி தொட்டார். ஆமாம், போயிட்டார். ஆமாம், அது கூட ரொம்ப அப்படி கனிவா பிள்ளைவா அன்பாக எதுவும் இல்லை. ஒரு முறை தான் நான் அவர் சந்தித்திருக்கிறேன். ஒரு சொல் கூட அவரோடு பேசியதில்லை. ஆனால் அவரை சந்திக்க வேண்டும் என்று நான் போனேன். அவரை பார்க்க வேண்டும் என்று போனேன். நான் நண்பர்கள் சொன்னார்கள், உரையாடுவதற்கு ஏற்றவர் அல்ல என்றார்கள். நான் உரையாட விரும்பவே இல்லை. ஒரு முறை தன்னை பார்க்க வந்த ஒருவரை ஜெயகாந்தன் பார்க்க வைத்து விட்டார். வந்தவர்கள் ஜெயகாந்தன் வீட்டு வாசலில் இருந்து கூப்பிட்டார். அது ரொம்ப முக்கியம். ஆமா, வாசல்ல நிற்கிறேன், உங்களை பார்க்கணும். ஜே.கே. சொன்னார், நாளைக்கு வாங்க அப்படின்னா. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க அப்படின்னா ஜே.கே. இல்ல, போறதுக்கு முன்னால உங்களை பார்த்துட்டு போயிடலாம். போறதுக்கு முன்னால பார்த்துட்டு போற சாமியா தேரா, இன்னொரு நாளைக்கு வாயா அப்படின்னா ஜே.கே. இல்ல, நான் நிக்கிறேன் வாசல், உங்க வீட்டு வாசல் நிக்கிறேன். இல்ல அப்படின்னா, சும்மா எட்டி பாருங்க, கும்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னா. நான்சென்ஸ், போன கிழவை அப்படின்ட்டு ஜெயகாந்த். அதனால நான் போன பிறகு நாங்கள் கேட்டோம், ஒரு எழுத்தாளர் வாசகம் தானே, அன்பினால் தானே பார்க்க வந்தான், ஏன் நீங்கள் பார்க்க கூடாதுன்னு கேட்டபோது ஜெயகாந்தன் சொன்னார், இடுப்புல துண்டு கட்டி உடம்பெல்லாம் என்ன போச்சுட்டு கூப்பிட்டா போயிடுவேன், ஏதாவது காமன் சென்ஸ் வேணுமா? ஒரு எழுத்தாளனுக்கு வாசகனுக்கு என்னையா உறவு? என் எழுத்தை அவன் படிக்க வேண்டும் என்பதை தவிர பார்க்க வேண்டுமா படிக்க வேண்டுமான்னு கேட்கிறேன். ஆமா, முதல்ல படிக்கணும், பார்க்கறதா இல்லையான்னு. அப்புறம் பார்க்காமலே கூட இருந்துடலாம். சமயங்களில் பார்க்காமல் இருப்பது கூட சிறப்பாக இருக்கும். சந்தோஷத்தில் பார்க்காமல் இருப்பது பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும், எழுத்தின் மீதான மதிப்பு கொஞ்சம் கூட குறையாமல் இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. என்னவோ காலம் வாய்த்த ஒரு அதிர்ஷ்டம். நான் தோமசியை பார்த்தேன், உரையாடலை நெருக்கடித்தேன், ஆனால் அவரை வாசித்தேன், தேடி வாசித்தேன். 3 செய்தி பொருட்கள். நான் எதற்காக அவர் நாயை பற்றி எழுதிய செய்தி எப்படிப்பட்டேன் என்பதை நீங்கள் கவனிக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் ரொம்ப கடினமான மனிதராக எல்லோருக்கும் காட்சி. இன்னும் சொல்ல போனால் அவருடைய சொந்த சகோதரர் தான் பாஸ்கர தொண்டைமான். வேங்கட முதல் குமரி வரை என்கிற தமிழில் மிக முக்கியமான ஒரு பயண நூலை எழுதியவர். ஆனால் அரசு பணியிலே இருந்த சகோதரர் அரசின் அதிகாரத்துக்கு கீழ்ப்பணிந்து நடந்தார் என்ற ஒரு காரணத்துக்காகவும், அநீதி இழைக்கிற அரசோடு இணைந்து கொண்டு அந்த அரசின் ஊதியத்தை பெற்று அவர் வாழ்கிறார் என்பதற்காகவும் நம் சகோதரரோடு உரையாடுவதை தோமுசி நிறுத்திக் கொண்டார். ஒரே தெருவில் அண்ணனும் தம்பியும் குடியிருந்தார்கள். நீ இந்த சர்க்காருக்கு விசுவாசமாக இருக்கிற ஒருவனோடு என்னால் சகஜமாக தோழமையாக இருக்க முடியாது என்று தோமுசி சொல்லிவிட்டார். உறவினர்கள் எவ்வளவு சமாதானப்படுத்தி நடக்கவில்லை. அண்ணன் இறந்து போனார். 10 தெரு தள்ளி 10 வீடு தள்ளி தோமுசி இருக்கிறது. இறந்த செய்தி அவருக்கு சொல்லப்பட்டது. அவர் வீட்டிலிருந்து வரவே இல்லை. உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் போய் கேட்டுக்கொண்டார்கள். என்ன வந்தாலும் போயிட்டாங்க. கடைசியா ஒரு மரியாதை வர முடியாது. அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருந்தான், அநீதிகளுக்கு விசுவாசமா இருந்தான். அவன் நாயே வந்து பார்க்க மாட்டேன். யார் கூப்பிட்டு வரவே இல்லை. சரி, இனிமே வரமாட்டான்னு விட்டாங்க. வரமாட்டான் இருந்தால் தீர்மானித்த போது தோமுசி வந்தான். வந்து வீட்டுக்குள்ள போகல, வாசலில் இருந்து அமர்ந்து கொண்டான். யாரோடு பேசவே, ஆழ்ந்த அமைதியோடு இருந்தார். ஒன்றும் பேசவே. உறவினர்கள், நண்பர்கள்லாம் வந்து வணக்கம் போட்டாங்க, தொட்டாங்க. யாரோட ஒன்று பேச அமைதி அப்படியே குனிஞ்சு தலைவர் அமர்ந்து இருந்தார். அந்த நேரம் வந்தார், இறுதி யாத்திரைக்கான நேரம்.
இறுதி யாத்திரைக்கான நேரம் வந்தது. உள்ளே ஒரு கண்ணனின் சரணம் கிடத்து இறுதி ஊர்வலம் புறப்பட்ட கணத்தில் தான் இருந்த இடத்திலிருந்து எழுந்து அந்த தெருவில் அந்த ஊரில் உலகமே கேட்கிற அளவுக்கு அண்ணா என்று பெருங்குரல் எடுத்து நின்ற நிலையில் மிக நீண்ட நேரம் குரல் எடுத்து அழுது விட்டு பிறகு தன் இருப்பிடத்திற்கு திரும்பி அப்படி ஒரு உருவாக்கம். படைப்பாளியை படைப்பை அவருடைய மனநிலைகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு சின்ன அறிமுகமாக இதை சொல்கிறேன். அப்படி ஒரு ஆளாக அவர் இருந்தவர். ஆனால் நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இதன் பொருட்டு மாறாதவர் என்று அறியப்பட்ட அவர் நியாயங்களின் பொருட்டு எப்போதும் மாறிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அந்த மாற்றம் தான் அவருக்குள்ள இயங்கிக் கொண்டே இருந்தது. அவர் மாறாதவர், இறுக்கமானவர் என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். ஒரு சிறந்த சிறுகதை தொகுப்புகள் 3, அந்த 3ல் ஒரு கதை ரொம்ப முக்கியமான கதை. தொடர் பாலன் கேட்டுக்கொண்டதற்கிணங்கு எழுதப்பட்ட கதை. அது பாலதண்டாயுதம் கூப்பிட்டு சொன்னார், என்னையா கதை எழுதிட்டு இருக்கீங்க? காதல் பண்ணிட்டு இருக்கான், லவ் பண்ணிட்டு இருக்கான், மன உணர்ச்சிகள், ஆன்மாவின் உணர்ச்சிகள். உலகத்தில் எது நடக்குதுன்னு பார்த்தியா? பசியும் பஞ்சமும் போர் யுத்தமும் நடந்துகிட்டு இருக்கு. ஜப்பான்ல என்ன நடக்குதுன்னு பாரு, வியட்நாம்ல என்ன நடக்குதுன்னு பாரு, தமிழ்நாட்டில் என்னையா விளக்கெண்ணெய் பேனா ஊற்றி எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாலன் கூப்பிட்டு குருதியை வியர்வையை சிந்தி எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒண்ணு. பாலன் சொன்ன தர்மவசத்தில் பாலனோடு உரையாடிய அந்த கணத்தில் அப்படி வியட்நாமில் என்ன நடக்கிறது என்று கேட்டுவிட்டு, ஜப்பானில் என்ன நடக்கிறது என்று கேட்டுவிட்டு, நீயும் நானும் இந்த ஒரு கதையை எழுதினார். அந்த கதையில் வேலைநிறுத்தத்திற்காக, அரசுக்கு எதிரான போராட்டங்களுக்காக காவல்துறையால் அரசால் தீவிரமாக தேடப்படும் ஒரு தொழிற்சங்க தலைவரை பற்றிய கதைகள். எந்த மக்களுக்காக அந்த தலைவர் உழைக்கிறாரோ அந்த மக்கள் வசிக்கிற பகுதிக்குள்ளேதான் அவர் தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். போலீஸ் அவரை தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறது. அவரை தேடி அவர் குடியிருக்கிற பகுதிக்குள்ளேயே எந்த மக்களுக்காக அவர் உழைக்கிறாரோ, எந்த மக்கள் அவரை அறிந்திருந்தார்களோ, எந்த மக்கள் அவரை பாதுகாத்தார்களோ அந்த பகுதிக்குள் போலீஸ் வந்து விடுகிறது. ஒரு வீட்டுக்குள்ளே போய் அவர் நுழைந்து விடுகிறார். அந்த வீட்டுக்குள் அவர் நுழைந்து விட்டார் என்று தெரிந்து அந்த வீட்டு வாசலை போலீஸ் சூழ்கிறது. கொஞ்சம் தாமதம் செய்ய வேண்டும், போலீஸை தடுத்து நிறுத்த வேண்டும். தன் தலைவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன் கையில் இருந்த குழந்தையை எடுத்து அதன் 2 கால்களையும் உயர்த்தி பிடித்து குழந்தையை தலையை தரையில் அடித்து கொன்று போலீஸை திகைக்க செய்து தன் தலைவனை காப்பாற்றிய ஒரு பெண்ணை பற்றி கதை. எழுதப்பட்ட காலத்தில் கடும் சீற்றமான விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் உருவான காலத்தில் அந்த எதிர்ப்புகளை எதிர்கொண்டவர். அப்போது அவர் சொன்னது என்ன என்றால், உங்களுக்கு இது கற்பனையாக இருக்கலாம், ஆனால் வியட்நாம் புரட்சியின் காலத்தில் வியட்நாமில் இது நடந்தது, ஜப்பானில் இது நடந்தது. அரச பயங்கரவாதத்திடமிருந்து, இராணுவத்திடமிருந்து, போலீசிடமிருந்து தங்கள் தலைவர்களை காப்பாற்றுவதற்காக, தங்கள் நலனுக்காக, தங்கள் குழந்தைகளின் நலனுக்காக உழைக்கும் மாபெரும் மனிதர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக தங்கள் குழந்தையை தியாகம் செய்வதற்கு கூட தயாராயிருக்கிற தாய்மார்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்கிற செய்தியின் வரலாற்றின் அடிப்படையிலே இந்த கதையை நான் எழுதினேன் என்று பதில் எழுத எல்லோருக்கும் மறுப்பு சொல்லிக் கொண்டிருந்த தோமுசி பின்னாளில் அதான் மாற்றம், வளர்ச்சிதை மாற்றம். மாற்றம் இல்லாத மனிதர்கள் உலகத்திலேயே கிடையாது. மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகாக சொல்வார், மாற்றமும் வளர்ச்சியும் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், மாற்றமும் வளர்ச்சியும் நின்று போனால் மரணம் என்று சொல்வார். அந்த மாற்றத்தின் வெளிச்சத்தில் பின்னாளில் நான் அந்த கதையை எழுதியது தவறு என்றார். நான் எழுதிய ஒரு கதையின்பால் நான் எழுதியது சத்தியம், எழுதியது வரலாறு என்று உறுதியோடு நின்ற அதே மனிதர் பின்னாளில் என்ன எழுதினார்? ஒருபோதும் நான் அந்த கதையை எழுதியிருக்கக்கூடாது என்றார். ஏன் அப்படி சொல்கிறேன் என்று கேட்ட போது சொன்னார், தலைவர்களை காப்பாற்றுவதற்காக மானுட அறங்களை மீறி ஒரு தாய் ஒரு குழந்தையை கொல்வதாக நான் ஒருபோதும் எழுதியிருக்கக்கூடாது. அப்படி தன் குழந்தையை கொண்டு ஒரு தாய் ஒரு தலைவனை காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி தன் குழந்தையை ஒரு தாய் கொல்வதன் வழியாக தான் தப்பித்து போக வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவன் இந்த உலகத்திற்கு தேவையில்லை. இவ்வளவு தான் எழுதியது நெகேஷன் ஆஃப் நெகேஷன், நிலை மறுப்பின் நிலை மறுப்பு.
இது எங்க இருந்து வருதுன்னா அவருக்கு இருந்து பிலாசபில இருந்து வருது. நம்ம அழகா சொன்னார் தலைவர் பிரணாம், பாரதி வேதாந்த மரபு என்றால் தோமுசி சித்தாந்த மரபு. அவருக்கு இருந்த மெய்யான மார்சிய அறிவு ஒரு சிறப்புக்குரிய விஷயம் தோமுசி எடுத்து தன் வாழ்நாள் பூராவிலும் அந்த மார்சிய விஞ்ஞான தத்துவத்தில் இருந்து விலகவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் மாதிரி பட்டவர்த்தனமாக பேசிய ஆள் கிடையாது. சோவியத் யூனியனுக்கு போய் வந்து விட்டு ஒரு பயண கட்டுரையை அவர் எழுதவில்லை. சோவியத் சமூகம் சிதைவுறுவதற்கு முன்பு ஒரு சோவியத் யூனியனுக்கு போயிட்டு வந்துட்டார், எழுதல. ஒரு சிறப்பாக எழுதுவார். சோவியத்தில் நீங்கள் பார்த்ததை பற்றி எல்லாம் ஏன் எழுதவில்லை என்று கேட்டார் போது நான் எழுத விரும்பவில்லை என்றார். ஏன் எழுத விரும்பவில்லை என்று நண்பர்கள் கேட்ட போது நண்பர்களிடத்தில் சொன்னார், விரும்பத்தகாத கேட்கக்கூடாத செய்திகளை நீங்கள் விரைவில் கேட்பீர்கள் சொல்லிட்டார். சோவியத் சமூகத்திற்குள் அது உழைந்து நொறுங்குவதற்கான கூறுகளை தன் பயணத்தின் போது கண்டறிந்த பிறகு அதை பிறருக்கு சொல்வதற்கு தோமோசி தயங்கினார். இந்த கேள்வியை தோமோசி சொல்ல தவறினார் என்பதை அவரது மரணத்திற்கு பிறகு அறிந்து கொண்ட நாங்கள் ஒரு உரையாடலில் ஜெயகாந்தனிடத்தில் கேட்டோம். தோமோசியும் சொல்லவில்லை, நீங்களும் சோவியத் யூனியனுக்கு போய் என்று சொல்லவில்லை, ஏன் சொல்லவில்லை என்று கேட்டபோது தலை குனிந்து கொண்டு ஜெயகாந்தன் சொன்னார், அன்பினால் சொல்லவில்லை. எங்களுக்கு அதன் மீது இருந்த அன்பினால் சொல்லவில்லை. என்னைய சொந்த வீட்டில் வயசான தாயும் தகப்பனும் பாட்டனும் முதுமையில் அல்லாமல் சாவரை எப்படி வந்து நாங்களே சொல்லுவோம், சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு தெரிந்தது என்பதை பல்வேறு சமயங்களில் உரையாடலின் போது நேரடியாக பரிமாறிக்கொண்ட பக்குவமும் பலமும் உடையவராக தோமோசி சொன்னார். விரும்பத்தகாத செய்திகளை நீங்கள் விரைவில் கேட்பீர்கள் என்று சோவியத் பயணத்திற்கு பிறகு நான் நண்பர்களுக்கு சொன்னார். 3 சிறுகதை தொகுப்புகளை எழுதியவரே 3 நாவல்களை எழுதினார். அந்த பஞ்சும் பசியும் நாவல் தான் தமிழ் இலக்கிய வரலாற்றில் உழவும் நெசவும் தான் தமிழர்களின் வாழ்வில் பிரதானமானது என்று வைத்துக் கொண்டால் நெசவை மையமாக வைத்துக் கொண்டு தமிழில் எழுதப்பட்ட முதல் படைப்பு என்ற பெருமைக்குரியது பஞ்சும் பசியும் தான். ஒரு காலத்தில் என்னுடைய பழைய ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், கல்லூரிக்கு போகிற மாணவர்கள் கல்லூரிகளுக்கு போகிற போது பஞ்சும் பசியும் நாவலை கையில் வைத்துக் கொண்டு திரிவதை ஒரு சிறப்பாகவும் அந்தஸ்தாகவும் கௌரவமாகவும் கருதுகிற அளவுக்கு நிறைய பிரதிகள் இருக்கப்பட்டது மட்டுமல்ல, நீங்கள் சொன்னது போல அது செட்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட காலத்திலேயே அந்த காலத்திலேயே 50,000க்கு மேல் பிரதிகள் விற்ற ஒரு படைப்பு. 3 சிறுகதை தொகுப்புகள், 3 நாவல்கள், 2 கம்பேரிட்டிவ் ஒப்பிலக்கிய படைப்புகள், 3 ஆய்வு நூல்கள், 2 நாடகங்கள், மருதுபாண்டி என்ற ஒரு நாடகம், சிலை பேசிற்று என்ற ஒரு நாடகம், 2 நாடகங்கள், மக்சிம் கார்கியினுடைய தாய் நாவல் உள்ளிட்ட 14 சோவியத் படைப்புகளை தமிழில் மொழிபெயர்த்தார். மறுவாசிப்புக்கு என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அவரது முழு படைப்பையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியாது. அதற்கு காலம் அவகாசம் அனுமதி கொடுக்காது. வரும்போதே நான் 8:30 மணிக்கு ஒரு மணி அடிக்கிறேன். 8:20 நாங்கள் எத்தனை மணி வரைக்கும் பேசணும்? 8:30. சரி, 2 படைப்புகளை, 2 முக்கியமான படைப்புகளை தான் நான் மறுவாசிப்புக்கு தேர்வு செய்து கொண்டேன். ஒன்று மக்சிம் கார்கியினுடைய தாய் நாவல். அந்த நாவலை எல்லோரும் வாசித்திருப்பீர்கள் நான் நம்புகிறேன். நம்புவதானே வாழ்க்கை, நம்புவதானே சிறப்பு. தாய் நாவலுக்கு பல மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. 4 பேர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நான் பார்க்கிறேன். ஆனால் தலையாய மொழிபெயர்ப்பு என்று சொன்னால் தோமுசி மொழிபெயர்ப்பு. ஒரு மொழிபெயர்ப்பாளன் சிறந்த வாசகனாகவும் இருக்க வேண்டும், சிறந்த படைப்பாளியாகவும் இருக்க வேண்டும். அந்த 2 கலவையாகவும் தோமுசி இருந்தார். தாய் நாவலினுடைய முதல் சித்திரம் ஒரு சோவியத் சமூகத்தில் இருக்கிற ஒரு பஞ்சாலை. சங்கு ஊதி வேலை முடிந்து தொழிலாளர்கள் பஞ்சாலையில் இருந்து வெளியே வருகிற ஒரு காட்சியை தான் மக்சிம் கார்கி தன் நாவலில் முதல் சித்திரமாக கொண்டு வருகிறார். ஸ்கேட்டர்ட் காக்ரோச் என்று சொல்லுகிறது. ஸ்கேட்டர்ட் காக்ரோச்சஸ். இந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியே வந்த தொழிலாளர்கள் எப்படி இருந்தார்கள்? ஸ்கேட்டர்ட் காக்ரோச்சஸ். தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் எப்படி? நான் ஒரு 2-3 மொழிபெயர்ப்புகள் ஒப்பிட்டு பார்த்தேன்.
வேறு யாரும் பயன்படுத்தாத ஒரு சொல்லை தோமுசி பயன்படுத்துகிறார். கலைப்பட்ட கரப்பான் பூச்சிகளை போல பயன்படுத்துகிறார். நீங்க ஒரு கல்லுக்கு கீழே நீண்ட காலமாக கரப்பான்கள் இருக்கிற ஒரு கல்லை நகர்த்தினீங்கன்னா அல்லது ஒரு வாசலை திறந்தீங்கன்னா திறந்த கணத்தில் அதில் இருக்கிற கரப்பான் பூச்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு திசைக்கு கலைந்து ஓடுகிற ஒரு காட்சியை கலைப்பட்ட கரப்பான் பூச்சிகளை போல என்று தமிழில் மொழிபெயர்க்கிறார். எல்லாத்தையும் விட அது ரொம்ப அற்புதமா ஒரு சொல் தான். ஆனால் அந்த சொல்லுக்கான இடம் இருக்கு இல்லையா? வழக்கமாக ருஷி சமூகத்துல கார்கி எழுதுறார், பையன்கள் விடலை வயது பையன்கள் இள வயது பையன்கள் குளிப்பார்கள், தேவாலயங்களுக்கு போவார்கள். குளிப்பதற்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. தவறாமல் தேவாலயங்களுக்கு போவார்கள், குளிப்பார்கள், வயதான தாயை தந்தையும் அடிப்பார்கள், சூதாடுவார்கள், புகைப்பிடிப்பார்கள், உரத்த குரலில் பேசிக்கொள்வார்கள், எதையும் படிக்க மாட்டார்கள். இப்படியா இருந்த ஒரு காலத்தில் நாவலின் முதல் அத்தியாயத்திலேயே மக்சிம் கார்கி ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார். அந்த தாய், அவள் பெயர் நீலாம்னா, அவளுக்கு ஒரு மகன் பாவல். இது எதையும் மகன் செய்யவில்லை. அவன் குடிக்க போகவில்லை, அவன் சீட்டாடவில்லை, கூட்டமான ஆட்களோடு வீதியில் நின்று உரத்த குரலில் கத்தவில்லை, அம்மாவை அடிக்கவில்லை, தேவாலயத்திற்கு போகவில்லை. அந்த காலத்தில் அந்த வயதில் சம வயதில் பையன்கள் செய்கிற எந்த வேலையும் கீழான எந்த வேலையும் மகன் செய்யவில்லை. கார்கி ஒரு அற்புதமான எழுத்தாளர். அவர் என்ன சொல்றாரு, இது எதையும் மகன் செய்யாத போது தாய்க்கு அச்சமாகி விடுகிறார். எல்லாரையும் போல குடித்துக் கொண்டு, எல்லாரையும் போல சீட்டு விளையாடி கொண்டு, எல்லாரையும் போல் உரத்த குரலில் பேசிக்கொண்டு, எல்லாரையும் போல் படிக்காமல் இருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனா அவளுக்கு பிறந்தது இது எதையுமே செய்யாம தனியா வேற ஒரு ஆளா மாறுது. சர்ச்சுக்கு போக மாட்டேங்குது, குடிக்க மாட்டேங்குது, அம்மா கிட்ட ரொம்ப மென்மையான குரல்ல பேசுது. எல்லாவற்றிலும் ஆச்சரியமாக தாயோடு வீட்டு வேலைகளில் பங்கேற்கான் மகன். தாய்க்கு தவிச்சு போறான். ஏன்னா அந்த சமூகத்தில் அப்படி பெண்ணுக்கு வீட்டு வேலைகளில் பங்கெடுக்கிற ஒரு ஆணை பார்க்கவே முடியாத ஒரு சமூகத்தில் மகன் வீட்டு வேலை செய்யறதுதான் அவனுக்கு பொறுக்கவே இல்லை. அவளுக்கு பெரும் அச்சமாயிரும். இந்த அச்ச சூழலில் அச்சத்தை அதிகப்படுத்தும் விதமாக மகனுக்கு அவன் தச்சம் செய்து கொடுத்த ஒரு அலமாரியில் சில பல நாட்களுக்கு பிறகு ஒரு 2 ஆண்டு காலத்திற்குள் நிறைய புத்தகங்கள் சேர ஆரம்பிக்கிறது. ருஷிய மொழியில் கார்கி எப்படி எழுதியிருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. ருஷிய மொழியில இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் எப்படி எழுதியிருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தோமுசி அந்த சின்ன காட்சியை எழுதுகிறார். அவன் நண்பன் கொடுத்த தச்சனாய் இருந்த அவன் நண்பன் கொடுத்த புத்தக அலமாரியில் புத்தகங்கள் சேர ஆரம்பித்தது. அந்த சிறிய வீடு மங்களகரம் பெற்றது. மங்களகரமா, மங்களகரமாங்கிற வார்த்தை நிச்சயமா சோவியத் சமூகத்தில் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா இந்த சொல்லை ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்குரிய படைப்பின் ஆற்றலோடு ஒரு வீட்டுக்கு புத்தகங்கள் வந்து சேர்ந்ததை மங்களகரமான சூழலில் இந்த வீடு மாறியது என்று மொழிபெயர்ப்பில் குறிப்பிட்டார் தோமுசி என்றால், வாழ்நாள் பூராவிலும் ஏறக்குறைய 60,000 புத்தகங்களோடு ஒரு மங்களகரமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தோமுசி. அதனாலதான் பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பில் பணம் கொடுத்து அந்த புத்தகங்களை பலர் கேட்ட போது யாருக்கு தராமல் எட்டயபுரத்தில் இருந்த பாரதி வாலிபர் சங்கத்திற்கு அந்த புத்தகங்களை கொடுத்தார் என்பது மட்டுமில்லை, அந்த புத்தகங்களை மூட்டை கட்டி அனுப்பிவிட்டு 1 மாத காலம் அந்த புத்தக திறத்திற்கு வந்து நான் வயோதிகமான சூழலில் உடல்நலம் ஒத்துழைக்காத போதும் அவைகளை வரிசைப்படுத்தி அடுக்கி எடுத்து வைத்துக் கொடுத்துட்டு போனார். ஒரு சொல்லாட்சிக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. வீட்டுல புத்தகம் வந்தது, நம்ம என்ன சொல்லுவோம், வீடு அழகாக இருந்ததுன்னு சொல்லியிருப்போம். நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா நான் யோசிச்சு பார்த்தேன். ஆமா, நாம இதை இந்த இடத்துல நம்ம மொழிபெயர்த்து என்ன பண்ணியிருப்போம், அழகாக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது, அறிவாக இருந்தது, சிறப்பாக ஒரே வரி மங்களகரமாக இருந்தது அப்படின்னா அந்த கணம் வந்து அந்த மங்களகரமாக இருந்தது என்கிற ஒரு சொல் வந்து பாவலின் சித்திரத்தை, பாவலின் வீடு மாறுகிற சித்திரத்தை, தாயின் மனநிலையை மொத்தத்தையும் என் மொழியில், என் வாழ்க்கையில், என் பண்பாடு எனக்கு போதித்த மொழியில் எனக்கு மிக நெருக்கமாக மக்சிம் கார்கி அறிமுகப்படுத்துகிற ஒரு மாபெரும் மொழிபெயர்ப்பாளராகவும் தோமுசி இருந்தார். ஒரு சின்ன உதாரணம் தான். அப்படி அந்த புத்தகம் பூராவிலும் நிறைந்து கிடக்கிற இடங்கள் ஏற்பட்டது. அவைகளுக்குள்ளேயே நின்றதும் பயணிக்க முடியும். ஆனால் நான் மிக நுட்பமானதும் மிகப்பெரிய பணியும்
அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கி கொடுத்ததுமான அவருடைய படைப்பு பாரதி காலமும் கருத்தும். மறுவாசிப்பிற்கு நான் அதை தேர்வு செய்ததன் காரணமே 92ஆம் ஆண்டு அந்த புத்தகத்தை முதலில் மீனாட்சி புத்தகத்திலேயும் வெளியிட்டார்கள் நினைக்கிறேன். இப்போ நான் அண்மையில வாங்கின NCBH பதிப்புல முதல் பதிப்பு 2008 போட்டிருக்கு. இந்த குளறுபடி எல்லாம் எப்படி பதிப்பாளர்கள் நிகழ்த்துகிறார்கள் தெரியல. முதல் படிப்பு 2008 போட்டிருக்கிறது. உள்ளே போனால் தோமுசியின் முன்னுரை 1982. ஆமா, டிசம்பர் 82 பாரதி நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவர் எழுதிய புத்தகம். 82 எழுதிய புத்தகம் 2008 வரை பதிக்கப்படவே இல்லை என்ற எதிர்காலத்தில் ஒருவன் எழுதி எம்பில் வாங்குவதற்கு ஈஸியாக வாங்குவதற்கு வசதியான ஒரு காரியம் நடக்கிறது. 92 மீனாட்சி புத்தகத்திற்கு சார்பில் அதை மக்கள் பதிப்பாக விலை குறைந்த ஒரு பதிப்பாக வெளியிட்ட விழாவில் தான் 20 ரூபாய் நான் தோமுசியை பார்த்தேன். மதுரையில் குஜராத்தி சமாஜம் என்ற கல்யாண மண்டபத்தில் அந்த கூட்டம் நடந்தது. கூட்டத்தின் இறுதியில் ஏற்புரையில் தோமுசி பேசினார். தோமுசி எப்படி இருப்பார் என்று இவர் வாசித்த சித்திரம் தான் பொன்னியின் அவரை பற்றி சாகித்ய அகாடமிக்கு எழுதி ரைட்டா. பொன்னியின் சாகித்ய அகாடமிக்காக இந்திய இலக்கிய படைப்பாளிகளின் வரிசையில் தோமுசியை பற்றி ஒரு சித்திரத்தை வரைந்திருப்பார். சதுரமான முகம், அதில் சதுரமான கண்ணாடி, சுருள் சுருளான என்ன சொல்றது, எள்ளும் பச்சரிசி கலந்தது மாதிரி ஒரு எள்ளும் பச்சரிசி கலந்தது மாதிரி ரெண்டும் கலந்து சுருட்டையான ஒரு கேசம். ஆமா, எல்லாரையுமோ அல்லது எதனையுமே ஒரு அலட்சியமாக பார்க்கிற ஒரு பார்வை. இயல்பாகவே அப்படிதான் இருந்தது. அந்த வெளியீட்டு விழாவின் இறுதியில் தோமுசி பேசும்போது சொன்னார், எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, 1992ஆம் ஆண்டு தோமுசி சொன்னார், பாரதி இன்னும் எத்தனை 100 1000 ஆண்டுகளுக்கு நினைக்கப்படுவான். யாரையும் சொல்ல முடியுமா இந்த அரங்கில் அப்படின்னு கேட்டார். அமைதியாக, என் மொழி வாழ்கிற வரையில் பாரதி வாழ்வான், இந்த மொழி பிழைத்திருக்கிற வரையில் பாரதி வாழ்வான், பாரதி வாழ்கிற வரையில், பாரதி நினைவு வாழ்கிற வரையில், பாரதி காலமும் கருத்தும் என்கிற இந்த புத்தகம் வாழும், ரகுநாதன் வாழ்வான். அதான் ஏற்படும், உண்மைதானே, வாழ்கிறார் தானே. 2002ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு அவர் இறந்து போன பிறகு இறந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வாழ்கிறார். அது ஒரு அசாதாரணமான புத்தகம். அவர் வாழ்நாள் புறாவிலும் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அதில் அவர் உறுதியாக இருந்தார், காலம்தான் கவிஞரை உருவாக்குகிறது, காலம்தான் கவிஞரை உருவாக்குகிறது, கவிஞன் காலத்தை உருவாக்குகிறார். இதை அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். அவருக்குள் மாபெரும் ரசவாதத்தை, அவருக்குள் மாபெரும் ஆற்றலை உருவாக்கியவர்கள் நான் அவரை வாசித்தவரை அறிந்தது இருவர். ஒன்று, இலக்கிய துறையில் பாரதி அவரை பெரிய அளவு பாதித்திருக்கிறார். அரசியல் என்று வந்துவிட்டார், அந்தோனியோ கிராம்சியை அவர் வாசித்த அளவுக்கு வேறு யாரும் வாசிக்கவில்லை. எனக்கு தெரிய இந்திய கம்யூனிஸ்டுகளில் தோமுசி கிராம்சியை பற்றி பேசிய அளவுக்கு, விவாதித்த அளவுக்கு வேறு யாராவது பேசியிருப்பார்கள் என்றால் EMS தான் சொல்ல வேண்டும். EMS நம்பூதிரி தான் கிராம்சியை பற்றி பேசினார். அரசியல் தளத்துக்கு அப்பாற்பட்டு பண்பாட்டு தளங்களில் எந்த அளவுக்கு மாற்றங்களை இடதுசாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு இத்தாலிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் மேதையான கிராம்சியை தன் வாழ்நாளின் இறுதி வரையில் தோமுசி பயின்று கொண்டே இருந்தார். பாரதியின் மீது அவருக்கு தீராத காதல் இருந்தது, மதிப்பு இருந்தது, விருப்பம் இருந்தது. பாரதியோட ஆய்வு செய்தார். பாரதியை பற்றி அந்த ஆய்வு மிக முக்கியமானது. 1905 எந்தெந்த வகையிலெல்லாம் அந்த ஆய்வு சிறப்புடையது என்று நான் சில குறிப்புகள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். முழுவதுமாக அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் வாசிப்பதை தவிர ஒரு வழியே கிடையாது. ஒரு முறை வாசிக்கத்தான் வேண்டும். 1905ஆம் ஆண்டிலிருந்து 1911ஆம் ஆண்டு வரையிலான ஒரு 6 ஆண்டு காலத்திற்குள் பாரதிக்குள் நிகழ்ந்த அரசியல் ரீதியான, சமுதாய ரீதியான, இயக்க ரீதியான மாற்றங்களையும் அவரது பின்னணிகளையும் ஆய்வு செய்வது அந்த நூல். பாரதி 1982ஆம் ஆண்டு பிறக்கிறார். 82இல் பிறந்த பாரதி தன் 15வது வயதில் 1898இல் 15 வயது நிறைவுற்று 1898இல் தமிழ்நாட்டில் வாழ முடியாமல் தந்தை மரணம் அடைந்த பிறகு, தந்தையின் மரணத்திற்கு பிறகு பிழைக்க வழி இல்லாமல், படிக்க வழி இல்லாமல், தந்தையை பெற்ற பாட்டி பாகீரதி அம்மாளோடு காசிக்கு போகிறார்.
காசி வாழ்க்கை 6 ஆண்டுகள். 1904ஆம் ஆண்டு தான் பாரதி திரும்ப தமிழ்நாட்டுக்கு வருகிறார். 1904ஆம் ஆண்டு எட்டயபுரத்திற்கு வந்து சில மாதங்கள் எட்டயபுரத்தில் இருந்து விட்டு எட்டயபுரம் சமஸ்தானத்தை விட்டு வெளியேறி ஒரு சமஸ்தானத்துக்கு நெருக்கமாக அணுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைத்தும் வேலையே இல்லாமல் சம்பளம் தருவதற்கு மகாராஜா தயாராக இருந்தும் மகாராஜாவோடு நெருக்கமாக இருப்பதற்கான சகல வாய்ப்பு இருந்தும் அவைகளை நிராகரிப்பதை ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் செய்திருக்கிறான். இப்பவும் நீங்கள் சில பேரை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கூட அகலாமல் விலகாமல் அருகிலேயே நின்று அதிகாரத்தின் நிழல் தங்கள் மீதும் பட வேண்டும் என்று பரிதவிக்கிற ஆட்களுக்கு மத்தியில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு சும்மா மெட்ராஸுக்கு வந்தால் 100 ரூபாய் பணம் கொடுக்கிற ஒரு மகாராஜா. ஆமா, பாரதியார் சொன்னது போலவே மகாராஜாவுக்கு ஆங்கிலம் தெரியாது என்பதால் தான் சின்னசாமியார் எங்க வேலைக்கு வந்தார். உங்க அப்பா மகாராஜாவுக்கு ஒண்ணும் தெரியாது. மகாராஜாவுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு பாரதியார் பாஷையில் சொல்றதா இருந்தா, மகாராஜா ஒரு சேவல் வளர்ப்பாரு, அந்த சேவலை ஒரு சண்டைக்கு விடுவாரு. எவனா ஒரு கிராமத்து சம்சாரி ஒரு சேவல் கொண்டு வருவான். சம்சாரி சேவலும் மகாராஜா சேவலும் சண்டை போடும். எதிர்பார்த்தது போலவே மகாராஜா சேவல் தோத்து போயிடும். மகாராஜா அந்த சேவலின் தாய், தகப்பன், சகோதரிகள் பாரதி எழுதுறாரு. இவங்க எல்லாருடைய வம்சத்தையும் திட்டுவாராம். திட்டிட்டு வெற்றி பெற்ற சேவலை மகாராஜா விலைக்கு வாங்குவார். பெரும் பணம் கொடுத்து வாங்குவார். 2-3 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் சண்டையில் வெற்றி பெற்ற சேவலை மகாராஜா இறக்கி விட்டார். சேவல் தோற்று போகும். அந்த 2 நாள் சாப்பாட்டிலேயே சேவல் அந்த கதிக்கு வந்து விடும் என்று பாரதியார் எழுதுகிறார். இந்த ஒரு வாழ்க்கையில் அப்படி சண்டையில் அகப்பட்டுக் கொள்ளாத சேவல் மாதிரி தப்பித்து, இது ரொம்ப முக்கியமான விஷயம், 22 வயதில் 23 வயதில் இந்த முடிவை பாரதி எடுக்கிறார். 22 வயதில் 23 வயதில் 1904ஆம் ஆண்டு கொஞ்ச காலம் மதுரையில தமிழாசிரியராக வேலை பார்த்து விட்டு அந்த வேலையை விட்டுவிட்டு சுதேசிமித்திரனுக்கு வந்து சென்னையில் வாழ்ந்த காலம் தொட்டு 1911ஆம் ஆண்டு வரையிலான ஒரு 6 ஆண்டு கால வாழ்க்கையில் பாரதிக்கு கருத்துக்கள் எப்படி உருவாகிறது, பாரதி என்ன பாடினான்னு நமக்கு தெரியும். பாரதி எந்த நிலையில இருந்தாலும் வாசித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த கருத்துக்களுக்கு பின்னே இந்த கருத்துக்களுக்கு பாரதி எங்கிருந்து வந்து சேர்ந்தான், இந்த கருத்துக்களுக்கான களம் பாரதிக்கு எங்கே கிடைத்தது என்று ஆய்வு செய்கிறார். அவருடைய ஆய்வின் சிறப்பு என்ன என்றால், அதான் ரொம்ப முக்கியம். பின்னாளில் எனது கணவர் என்று செல்லம்மா பாரதி பாரதியாரை பற்றி எழுதுகிற குறிப்பை மேற்கோள் காட்டி எழுதுகிறார்கள். அதன் அந்த குறிப்பில் இருக்கும் பிழையை சுட்டி காட்டுகிறார். செல்லம்மா பாரதியே எழுதியிருந்தாலும் அது பிழை என்பதால், தவறு என்பதால் அதை தயக்கம் இல்லாமல் சுட்டி காட்டுகிறார். செல்லம்மா பாரதி மட்டுமில்லை, காசியில் பாரதியாரோடு வாழ்ந்த கரூரை சேர்ந்த பண்டித நாராயணசாமி ஐயங்கார் என்பவர் எழுதிய குறிப்பையும், அவர் பாரதியோடு வாழ்ந்தார் என்பதற்காகவே அவர் சொல்லுகிற குறிப்புகளை தோமுசி ஏற்கவில்லை என்பது மட்டுமல்ல, அவைகளை நிராகரித்து மறுத்து அவர்கள் சொன்னது பிழை என்பதை வரலாற்று சான்றுகளோடும் ஆதாரங்களோடும் நிறுவுகிறார் தோமுசி. எனவே ஒரு 7 பக்கம் 8 பக்கம் எழுதி, எனவே செல்லம்மா எழுதியது பிழை, எனவே கரூர் பண்டித நாராயண ஐயங்கார் எழுதியது பிழை, பாரதியை பற்றி சிறிய ஞானம் கூட இல்லாமல் எழுதப்பட்டது அப்படின்னு அந்த பாரதியை பற்றி அவர் எழுதிய ஒரு குறிப்புக்காகவே அவர் வாழ்நாள் பூரா வருத்தப்படும்படி கடுமையான சொற்களில் அவர் எழுதிய திணைவு குறிப்பை நிராகரிக்கிறார் தோமுசி. எல்லாவற்றிலும் ரொம்ப முக்கியமானது பாரதிக்கு தேசபக்தி எங்கே இருந்து வந்தது என்பது. ரொம்ப காலம் நானெல்லாம் கூட 97 இந்த புத்தகம் படிப்பதற்கு முன்பு வரையில் காசி வாழ்க்கை தான் பாரதிக்கு தேசபக்த உணர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்தது. இந்த புத்தகம் படிக்கிற வரைக்கும், தோமுசியின் புத்தகம் படிக்கிற வரைக்கும் இந்த காசி வாழ்க்கையில தான் பாரதியார் முதன்முறையாக மீசை வைத்துக் கொள்கிறார். அதற்கு முன்பு கிடையாது. அங்கிருந்து பிராமணர்களுக்கு மீசை வைத்துக் கொள்கிற பழக்கம் உண்டு. அங்கிருந்து பிராமணர்கள் கேட்டார்கள், முன்னாடி செத்து போயிட்டாளர், அப்பதான் நீ மீசை வச்சுக்கலையா? அங்க மீசை வச்சுக்கிட்டார். வால் விட்ட தலைப்பாகை, தோற்றத்தில் மாற்றம் வந்தது. அங்கு நடந்து கொண்டிருந்த சுதேசி இயக்கத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அங்கு நடந்து கொண்டிருந்த சமூக மாற்றங்களை, சமூக இயக்கங்களை பார்த்துதான் பாரதி வந்தார் என்று நான் நினைத்திருக்கிறேன். அப்படித்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டது.
பாரதி பற்றி எங்களுக்கு சொன்னவர்களும் அப்படித்தான் சொன்னார்கள், எழுதப்பட்ட புத்தகங்களும் அப்படித்தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் வாரா பாரதியை பற்றி ஒரு சித்திரம் எழுதுகிற போது வாரா சொன்னார், அப்படி போகிற போக்கில் வாரா சொல்கிறார், பாரதியின் தேசபக்தி என்பது கடன் வாங்கிய சொத்து அல்ல, அது பிதுராஜிதமான சொத்துன்னு சொன்னார். பாரதியின் தேசபக்தி கடன் வாங்கிய சொத்து அல்ல, அது பிதுராஜிதமானது. இந்த 2 வரிக்கு மேல் வாரா சொல்லல. அது கடன் வாங்கியது இல்லை என்றால் பிதுராஜிதமானது என்றால் எங்கிருந்து வந்தது? எட்டயபுரத்தில் இருந்து வந்ததா? குடும்ப சொத்தாக பாரதிக்கு தேசபக்தி வந்ததா என்கிற கேள்விக்கு பாரதியை வரலாற்று ரீதியாக வரிசைப்படுத்தியவர்கள் பாரதி பற்றி நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பாரதி ஆய்வு என்பது மிகப்பெரியது. பாரதியியல் என்ற சொல்லை தமிழுக்கு கொடுத்த பெருமை கலாநிதி கைலாசபதிக்கு உண்டு. அவர்தான் அந்த சொல்லை முதல் முறையாக பாரதியியல் என்று அறிமுகப்படுத்துகிறார். மாபெரும் ஆய்வில் பிதுராஜிதமாக பாரதிக்கு எங்கே இருந்து தேசபக்தி வந்தது என்பதை பாரதி வரலாற்று ஆசிரியர்கள் யாரும் சொல்லாத போது சார்ந்த ஆதாரங்களோடு நிறுவிய பெருமைக்கு உரியவர் தோமுசியான். அந்த பகுதியை நீங்கள் படிக்க வேண்டும். அதற்காக சின்னச்சாமியர் ஒரு தொழில் செய்ய ஆரம்பிக்கிறார். தொழில் முயற்சி தோற்று போகிறது. தென்னிந்தியாவின் முதல் பஞ்சாலையை சின்னச்சாமியர் உருவாக்குகிறார். சின்னச்சாமியர் உருவாக்கிய அந்த பஞ்சாலை ஆங்கிலேயர்களுடைய சதியால் அழிக்கப்படுகிறது. அப்படி அழிக்கப்பட்டு இன்றைக்கும் இப்போதும் நீங்கள் எட்டயபுரத்திற்கு போனால் எட்டயபுரத்திற்கு மேற்கே 3வது மைலில் பித்தராஜபுரம் என்று அழைக்கப்படுகிற பீதப்புரத்தில் சின்னச்சாமியர் துவங்கி அந்த ஜின்னிங் ஃபேக்டரியின் இடிபாடுகள் இப்போதும் இருக்கிறது, இன்றைக்கும் காண கிடக்கிறது. இந்த தொழில் முயற்சியை சின்னச்சாமியர் இந்த தொழில் முயற்சியை ஆங்கிலேயர்கள் முற்றிலுமாக தடுக்கிறார்கள். தன் கை முதல் போட்டு கடன் வாங்கிய சின்னச்சாமியர் தொழில் முயற்சி சுதேசிகள் தொழில் நடத்துவதை விதேசிகள் விரும்பவில்லை. பெரும் பண முதலீடு செய்து சின்னச்சாமியர் உருவாக்கிய தொழில் நசிந்து போகிறது. நண்பர்களே, சான்றையும் ஆதாரங்களையும் மேற்கோள் காட்டுவதில் தோமுசிக்குள்ள தனிச்சிறப்பு மற்றவர்கள் தங்கள் நினைவிலே இருந்து சொல்லுகிற பகுதிகளை, மற்றவர்கள் பிறரை மேற்கோள் காட்டி சொல்லுகிற பகுதிகளை பாரதியினுடைய இந்த ஆய்வை மேற்கொள்கிற போது பாரதிக்குள்ளே இருந்து சான்றுகளை எடுத்து மறுக்க முடியாத விதத்தில் சான்றுகளை நிறுவும் தனிச்சிறப்பு தோமுசிக்கு விட்டது. ஊனர் செய்த சதியால் எந்தை செல்வம் யாவும் இழந்தனன் என்று ஒரு வரி இருக்கிறது. பாரதி சுயசரிதையில் எழுதுகிறான், ஊனர் செய்த சதியால் எந்தை செல்வம் யாவும் இழந்தனன். ஊனர்னா யாரு? நான் இதை படிச்சிருக்கேன், எனக்கு கிராஸ் பண்ணி போயிருக்கேன், எனக்கு புரியல. ஆனால் தோமுசி அதை நிறுவுகிறார். அதே சுயசரிதையில் இன்னொரு இடத்தில் அப்பா அவரை திருநெல்வேலிக்கு படிக்க சொன்ன போது நெல்லையூர் சென்று அவ்வூனர் கலைத்திறன் நேருமாறு எந்தை பணித்தனன் என்று பாரதி எழுதிய கவிதையை மேற்கோள் காட்டி ஊனர் என்கிற சொல்லை தன் மொத்த படைப்பில் பாரதி எத்தனை இடங்களில் பயன்படுத்துகிறான் என்று சான்று செய்து நிறுவி ஊனர் என்கிற சொல்லை ஆங்கிலேயர்களையும் அந்நியர்களையும் குறிப்பதற்கு மட்டுமே பாரதி பயன்படுத்துகிறான். எனவே ஊனர் செய்த சதியால் செந்தை செல்வம் யாவும் இழந்தனன் என்று பாரதி குறிப்பிடுவது தன் தந்தையின் தொழில் முயற்சிக்கு சுதேச முயற்சிகளுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் நிலைத்திய கோபத்தின் காரணமாக தன் குடும்பத்திற்குள்ளேயே ஏகாதிபத்தியம் நிகழ்த்திய துயரத்தின் விளைவாக பின்னாளில் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ என்று அவன் பாடினால் இந்த தேசபக்திக்கான வித்து உருவான இடம் எட்டயபுரம். ரொம்ப எவேசிவா பண்றாரு. இது தொடர்பாக அதுல இருந்து ஒரு சிறப்பு என்னன்னா, இது தொடர்பாக 1982க்கு முன்பு எழுதப்பட்ட பாரதி ஆய்வாளர்கள் எழுதிய அனைத்து படைப்புகளையும் மேற்கோள் காட்டுகிறார். எனக்கு என் வாசிப்பில் முதல் வாசிப்பிலும் மறுவாசிப்பிலும் பாரதியின் தேசபக்திக்கான ஆதாரமாக பாரதியின் சொந்த வாழ்க்கையே இருந்தது என்று பாரதியை பற்றிய ஒரு தெளிவான குழப்பமற்ற சித்திரத்தை சான்றாதாரங்களை புறச்சான்றுகளின் வழியாக அல்லாமல் பாரதிக்குள்ளேயே இருந்து அகச்சான்றுகளின் வழியாக நிறுவிய பெருமைக்குரிய படைப்பாளியாக நான் தோமுசியை பார்க்கிறேன். ரேமர் சுவாமி விவேகானந்தரை பற்றி நமக்கு பலருக்கு இருக்கிற சித்திரம் ஒரு சமய துறவி. இப்போதும் கூட சமயம் சார்ந்த அடையாளங்களுக்காகத்தான் அவரை பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள்.
ஆனால் பிரிட்டிஷ் அரசினுடைய ரகசிய அறிக்கைகள் அவர் காவி உடையில் இருந்த ஒரு தீவிரமான அரசியல்வாதி, அவர் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டியவர் என்று எழுதியதை முதலில் எனக்கு வெளிச்சத்தில் கொண்டு வந்து தோமோசி தான். கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளாகவும் தொடர்ந்து ஒற்றர்களால் கண்காணிக்கப்பட்டவராகவும் சுவாமிஜி இருக்கிறார். ஏனென்றால் நேரடியாக அந்நியர்கள் ஆங்கிலேயர்கள் என்ற சொல்லைத்தான் தன் உரையில் பயன்படுத்தவில்லையே தவிர தன் உரை நெடுக தன் வாழ்நாள் முழுக்க நாடெங்கிலும் தேசபக்திக்கான கனலை உருவாக்குவதில் மிகப்பெரிய பாத்திரத்தை விவேகானந்தர் வகித்தார். அன்றைக்கு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட அனைத்து தீவிரவாதிகளின் இல்லங்களிலும் கைது செய்யப்பட்ட பிரசுரங்களில் விவேகானந்தரின் உரையும் பகவத்கீதையும் இல்லாமல் இருந்ததே இல்லை. விவேகானந்தரின் புத்தகங்களும் பகவத்கீதையும் இல்லாமல் இருந்ததில்லை என்பதை ஒரு தகவலாக அல்லாமல் ஒரு மாபெரும் ஆய்வாக செய்து விவேகானந்தர் அதை எப்படி எப்படியெல்லாம் பேசுகிறார் என்று விவேகானந்தருடைய எல்லா மேற்கோள்களையும் காட்டி எல்லாவற்றிற்கும் மேலாக மீண்டும் ஒரு அகச்சான்றாக இந்த நாட்டின் சுதேச கனல் மூழ்வதற்கு மாபெரும் முக்கியமான ஆதர்சமாக சுவாமி விவேகானந்த பரமஹம்சரே இருந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் என்கிற பாரதியின் வார்த்தைகளை பயன்படுத்துறார். சுத்தி அங்க வந்துருவார். பாரதி வெளிப்படுறான். உரைநடையில பாரதி குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கு பாருங்கள். கவிதையை விடவும் இன்னும் விசாலமான இடம். பலருக்கு பாரதி ஒரு கவிஞனா மட்டும்தான் இருக்கான். கவிதைக்கு இணையாக ஒரு இடம் இருக்கு பாரதிக்கு உரைநடையில. அது ஒரு பயங்கரமான இடம். அது நீங்க உள்ள போய் படிச்சீங்கன்னா தெரியும். மனிதனே கல்லாய் பிறந்தால் காந்த கல்லாய் பிற. உரைநடையில கல்லாக பிறந்தால் காந்த கல்லாக பிற, செடியாய் பிறந்தால் தொட்டாய் செடிக்கு செடியாய் பிற, மனிதனானால் காதல் செய். 3 வருடம் இன்னைக்கு வரைக்கும் இயக்கிக்கிட்டே இருக்கு உரைநடையில. ஆமா, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க. உரைநடையில எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. முடிஞ்சு போச்சு. காதல் தான் இது உரைநடையில பாரதிக்கான ஒரு இடம். இது உரைநடைக்குள்ள ஒரு மாபெரும் பயணத்தை அவர் செய்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 1982ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் பெரும் முயற்சியில் மைக்ரோ பிலிம்களின் வழியாக கல்கத்தா நூலகத்திலே இருந்து இந்தியா பத்திரிகையினுடைய பிரதிகளிலே இருந்து படைப்பை இளசை மணியன் பாரதி தரிசனம் என்கிற பெயரில் தமிழுக்கு கொண்டு வருகிறார். இளசை மணியன் பாரதி தரிசனத்தை கொண்டு வருவதற்கு முன்பு தமிழில் இந்தியா பத்திரிகை குறித்த எந்த செய்தி நமக்கு கிடையாது. இப்போதும் கூட இந்தியா பத்திரிகையில் பல பிரதிகள் இல்லை, நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் மிக தாமதமாக கிடைத்த இந்தியா பத்திரிகையின் பிரதிகளுக்குள் நீண்ட பயணம் செய்து ஆழ்ந்து வாசித்தது ரொம்ப முக்கியம். ஒரு கடினமான உழைப்பு இல்லாமல் அந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கவே முடியாது. அசாதாரணமான உழைப்பு. ஒரு நிவேதிதாவை பற்றி பேசுகிறார், திலகரை பற்றி பேசுகிறார். அந்த புத்தகம் முழுக்க நீங்க போனீங்களானால் 1905ஆம் ஆண்டில இருந்து 1911ஆம் ஆண்டு வரையிலான ஒட்டுமொத்த இந்தியாவின் விடுதலை இயக்க வரலாற்றையும் பாரதியின் கண் கொண்டு நீங்கள் பார்ப்பதற்கும் பாரதியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அதை பார்ப்பதற்குமான ஒரு புத்தகமாக அதை செய்கிறார். எப்படி பாரதியின் தேசபக்த வித்து பிதுராஜிதமாக அவர் தந்தைக்கு அவன் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பிலே இருந்து உருவானது என்று நிறுவினாரோ, அப்படியே 1902ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி விவேகானந்தர் அமரராகிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இறந்து விடுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு தான் தகனம் செய்யப்பட வேண்டிய இடத்தை அவர் தேர்வு செய்கிறார். தன் சிஷியர்களுக்கு சொல்கிறார், இந்த இடத்தில் தான் எனக்கு தகனம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இறந்து போவதற்கு முன்பு சமஸ்கிருத வகுப்பு எடுக்கிறார். நான் இறந்து போவோம் என்பதை அறிந்திருந்தார். இந்த விளக்கு அணைந்து கொண்டிருக்கிறது என்று சிலர்களுக்கு சொன்னார். அப்படி இளம் வயதில் இறந்து போன விவேகானந்த பரமஹம்சர் அவரோடு கூடவே ஒரு ஐரிஷ் மாதை அழைத்து வந்தார். நிவேதிதா, சகோதரி நிவேதிதா, சிஸ்டர் நிவேதிதா. பாரதி 1905ஆம் ஆண்டு காசி காங்கிரசுக்கு போகிறான். தன் 23வது வயதில் 24வது வயதில் கல்கத்தா காங்கிரசுக்கு போகிறான். காசி காங்கிரசுக்கு சுப்பிரமணிய ஐயரோடு போன
காந்தி, பாரதி. சின்ன ஒரே வருஷம் தான், நீங்க டிஃபரன்ஸ் கவனிக்கணும். சுதேசமித்திரன் பத்திரிகையில், இதெல்லாம் நான் எல்லாம் என்னுடைய அறிவு கிடையாது, தோமஸ் சொல்லி கொடுத்ததுதான், மறுவாசிக்குள்ளதான். 1904 சுதேசமித்திரன் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக வேலை செய்து அந்த காங்கிரசுக்கு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜி. சுப்பிரமணிய ஐயரோடு உடன் போன பாரதி ஓராண்டு கழித்து 1905 பிபின் சந்திர பாரதியின் அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டில் தீவிரவாத இயக்கத்தினுடைய ஒரே பிரதிநிதியாக தனித்து போகிறான். ஒரு ஆண்டுகள மாற்றம் வருகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நிவேதிதாவை பாரதி நேரில் சென்று சந்திக்கிறான். அவனுக்கு தாகூரை சந்திக்கும் எண்ணமும் இருந்தது, நிறைவேறவில்லை. நிவேதிதாவை அவன் எப்போது சந்தித்தான்? நிவேதிதா அவனுக்கு என்ன செய்தார்? நிவேதிதாவுக்கும் அவனுக்குமான உரையாடல் என்ன? நிவேதிதாவை பார்த்து விட்டு வந்ததற்கு பிறகு பாரதி என்ன சொன்னார் என்று செல்லம்மா எழுதிய குறிப்புகளையும், எப்போது நிவேதிதாவை செல்லம்மா பாரதியார் பார்த்தார் என்று செல்லம்மா எழுதியதையும் ஆதாரங்களோடு மறுக்கிறார் தோமுசி. செல்லம்மா ஞாபகப்படையாக சொல்கிறார், இந்த வருஷம் பார்க்கல, அந்த வருஷம் பார்த்தாங்க, இப்ப பார்த்தாங்க, இது அப்படி என்று. எல்லாவற்றுக்கும் மேலாக பாரதி வாழ்ந்த காலத்திலேயே, இதெல்லாம் நான் ஆய்வு செய்தே இல்லை, பாரதி வாழ்ந்த காலத்திலேயே 4 புத்தகங்கள் அவரது கவிதைகள் வெளியாகிறது. வாழ்ந்த காலத்திலே கவிதை சுதேச கீதங்கள் வேறு வேறு பதிப்புகள். இந்த 4 முதலில் மொத்தம் 5, 16 சபதம் சேர்த்து 5 முதலில் வெளியான 4 பதிப்புகளையும் பாரதி யாருக்கு சமர்ப்பணம் செய்கிறார் என்று ஆய்வு செய்கிறார். முதல் பதிப்பெல்லாம் தோமுசி கிடைச்சிடணும். அந்த நூலகத்தின் சிறப்புகள் அது ஒண்ணு. தோமுசியுடைய நூலகத்தின் சிறப்புகள் ஒண்ணு என்னன்னா, 1908 1909 1910 7 7 8 9 10 12 ஆகிய அந்த ஆண்டுகளில் பாரதி உயிரோடு இருந்த காலத்திலேயே வெளியான முதற் பதிப்புகளின் பிரதிகளை கொண்ட நூலகம் அது. அதனாலதான் நம்ம எடுத்தோட முதல்ல சேகர் சொன்ன பார்த்தீங்களா, முதற் பதிப்பு 2008 முன்னுரை 1982 இருக்கு பாத்தீங்களா. இந்த குழப்பங்கள்லாம் எப்படி மாபெரும் அநீதி அதெல்லாம். ஆனால் அதை தாண்டி முதல் பதிப்புகளிலே இருந்து ஆய்வு செய்து தோமுசி எழுதுகிறார். தன்னுடைய முதல் 4 படைப்புகளை தான் வாழ்ந்த காலத்திலேயே வெளியான படைப்புகள் அனைத்தையும் பாரதி குரு சிரோன்மணிக்கு சமர்ப்பணம் செய்கிறான். தன் குருவுக்கு சமர்ப்பணம் செய்கிறான். தொடர்ந்து 4 தொகுப்புகளையும் 4 தொகுப்புகளையும் யாருக்கு பாரதி சமர்ப்பணம் செய்கிறானா? நிவேதிதாவுக்கு. நிவேதிதாவை சந்தித்த பிறகுதான் பாரதியின் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றம் நிகழ்கிறது. அந்த மாற்றம் எப்படி நிகழ்கிறது? அந்த மாற்றத்தை நிவேதிதா எப்படி நிகழ்த்துகிறார்? 1902 ஜூலை 4 விவேகானந்தர் இறந்து போன அதே மாதம், ஜூலை மாதம் 31 அதுவரையில் சுவாமிஜியோடு இருந்த சகோதரி நிவேதிதா ராமகிருஷ்ண மடத்தில் இருந்து வெளியேறுகிறார். ராமகிருஷ்ண மடம் இந்தியா முழுவதும் ஒரு அறிவிப்பு செய்கிறது, சகோதரி நிவேதிதாவின் நடவடிக்கைகளுக்கும் ராமகிருஷ்ண மடத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. சுவாமிஜி இறந்த 27வது நாள் நிவேதிதாவுக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் ராமகிருஷ்ண மடத்திற்கும் இந்த உறவுகளே அறிவிக்கப்படுகிறது. ஆனால் 1902 ஜூலை 31 ராமகிருஷ்ண மடத்திற்கும் தனக்கும் எந்த உறவும் இல்லை என்று ராமகிருஷ்ண மடம் அறிவிப்பதற்கு முன்பாகவே மடத்தின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் வெளியேறி இந்தியாவை விட்டு வெளியேறாமல் இந்தியாவிலேயே இருந்து 1905 காசியில் நடந்த காங்கிரசுக்கும் 1906 கல்கத்தாவில் நடந்த காங்கிரசுக்கும் பார்வையாளராக வந்து பார்வையாளர்களில் பெரும்பான்மையான அரவிந்தர் உள்பட, விவேகானந்தின் சகோதரர் பூபேந்தர் உள்பட, பாரதி உள்பட, வஉசி உள்பட 24 வயதில் 25 வயதில் பதின்பருவத்தில் இருந்த ஒரு பெரிய தலைமுறைக்கு தேசபக்த கனலை ஊட்டிய மாபெரும் பணியை சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யான சகோதரி நிவேதிதா செய்தார் என்று இந்த புத்தகம் நிறுவுகிறது. வாசிக்க வாசிக்க வரலாற்றின் பக்கங்களுக்குள் கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு போகிறார் தோமுசி. நான் இன்னும் இந்த புத்தகத்திற்குள் நிறைய இந்தியா பத்திரிகையினுடைய பிரதிகள், ஐரிஷ்காரர்கள் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம். இப்பதான் வாக்கெடுப்புல போய் தீர்ந்து போச்சு சமீபத்தில். அப்படி ஐரிஷ்காரர்கள்
ஆங்கிலேய அரசுக்கு எதிராக நடத்திய போராட்டங்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவர்கள் மீது ஆங்கிலேய அரசு நடவடிக்கை எடுக்கிறது. பல ஐரிஷ்காரர்கள் லண்டனை விட்டு வெளியேறி, இங்கிலாந்தை விட்டு வெளியேறி அமெரிக்காவிலே போய் குடியிருக்கிறார்கள். அமெரிக்காவிலே போய் குடியேறிய ஐரிஷ்காரர்கள் அங்கே ஒரு பத்திரிகை நடத்துகிறார்கள். அது முழுக்க முழுக்க ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான பத்திரிகை. ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஐரிஷ்காரர்கள் நடத்திய பத்திரிகையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் 20 சந்தா தான். ஏனெனில் தடை செய்யப்பட்ட பத்திரிகை. தடை செய்யப்பட்ட அந்த பத்திரிகையை ஆங்கிலேயர்கள் தான் வாங்கினார்கள். ஏன்னா தங்களுக்கு எதிராக என்ன எழுதப்படுகிறது என்று தெரிந்து கொள்வதற்காக வாங்கினார்கள். வேறு யாரும் வாங்கவில்லை. 1908ஆம் ஆண்டு முதன்முறையாக தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்த பாரதியினுடைய இந்தியா பத்திரிகை அலுவலகத்தை ஆங்கிலேயர்கள் சோதனையிட்ட போது பாரதியை கைது செய்ய முடியவில்லை. ஏனெனில் இந்தியா பத்திரிகையை நடத்திய மண்டையம் சகோதரர்கள் அறிவிக்கப்பட்ட ஆசிரியராக பாரதியை உலகத்திற்கு சொல்லவில்லை. சீனிவாசன் என்பவர் தான் அறிவிக்கப்பட்ட ஆசிரியர். அறிவிக்கப்பட்ட ஆசிரியரான சீனிவாசன் கைது செய்யப்பட்டு விட்டார். மண்டையம் சகோதரர்கள் தலைமறைவாகி போய்விட்டார்கள். ஆனால் ஆங்கிலேய அரசு நிச்சயம் தெரியும். சிவப்பு தாளில் கார்ட்டூன்களை அறிமுகப்படுத்தி ஆங்கிலேய அரசுக்கு பெரும் அச்சமூட்டிய அந்த பத்திரிகையின் ஆசிரியர் பாரதி என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் கைது செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அவர்களுக்கு இருந்த ஒரே முகாந்திரம் தடை செய்யப்பட்ட அந்த பத்திரிகையின் தென்னிந்தியாவின் ஒரே சந்தாதாரர் சுப்பிரமணிய பாரதி. ஒன்லி சப்ஸ்கிரைபர். இதெல்லாம் அவர் சொல்றார். இந்த ஒற்றை காரணத்தை வைத்துக் கொண்டுதான் பிரிட்டிஷ் போலீஸ் பாரதி கைது செய்ய முயற்சிக்கிறது. பாரதி புதுச்சேரிக்கு போய்விடுகிறான். அது வேறு கதை. அப்படி ஒரு மாபெரும் நம்காலத்தில் பாரதி நான் தோமுசியை தேர்வு செய்தேன். தோமுசியிலிருந்து பாரதிக்கு ஏன் போனேன் என்றால், ஒரு நூற்றாண்டு கால சமய சார்பின்மையை தமிழுக்கு கொடுத்தவன் பாரதி. அவன் போட்ட ராஜபாட்டையிலே தான் இன்னைக்கு புதுக்கவிதைகளின் மீது தோமுசிக்கு விருப்பம் கிடையாது. தன் வாழ்நாளின் இறுதி வரை அதை ஏற்றுக்கொண்டதே இல்லை. ஏனெனில் மரபார்ந்த ஞானமும் மரபார்ந்த பாடல்கள் எழுதும் வலிமையும் ஆற்றலும் இருந்ததாலேயே அதை அவர் செய்திருக்கிறார். ஒரு வேளை இருந்திருந்தால் இல்ல மாற்றிக்கொள்ள தயங்காதவர் மாறியிருப்பார் என்று தோமுசி தான் சொல்ல முடியும். நம்மால் ஒருவரும் சொல்லிவிடவே முடியாது. மாற்றிக்கொள்வதற்கான மனமும் மாற்றிக்கொள்வதற்கான உறுதியும் மாற்றங்களை தன்னகத்தே கொண்டிருந்த ஒரு மனிதனுமாக தோமுசி இருந்தார். எல்லாவற்றையும் கடந்து தன் வாழ்நாள் முழுக்கவும் தான் அறிந்த நேசித்த பாரதியை ஒரு தலைமுறைக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் உழைப்பை பாரதி செல்வி புத்தகம், ஒரு ஒப்பீட்டு இலக்கிய ரீதியாக ஒரு புத்தகம், பாரதி சில பார்வைகள் என்ற ஒரு புத்தகம், ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். அது கங்கையும் காவிரி என்ற 4 புத்தகங்கள் பாரதி பற்றி ஆய்வுகளை எழுதி அந்த புத்தகங்களுக்கு பின்னே வாழ்நாள் உழைப்பை செலுத்திய ஒரு மாபெரும் மனிதர். அது மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுவதிலும் ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக கோபத்தை தோமுசி வைத்திருந்தார். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு சமூகத்தில் வேறுபாடுகள் இருக்கும், தவறில்லை, ஏற்றுக்கொள்ளலாம், அனுமதிக்கலாம். ஆனால் ஒரு சமூகத்தில் பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. பாகுபாடுகளை ஒப்புக்கொள்ள முடியாது. பாகுபாடுகள் மன்னிக்க முடியாதவை. பாகுபாடுகள் அறம் பிறழ்ந்தவை. பாகுபாடுகள் சாதி சார்ந்தவை. பாகுபாடுகள் மதம் சார்ந்தவை. பாகுபாடுகள் ஏதேனும் ஒரு விதத்தில் அதிகாரம் சார்ந்தவை. பாகுபாடுகள் ஏதேனும் ஒரு விதத்தில் சட்டத்தின் ஆட்சியை சீர்குலைத்துக் கொண்டே இருப்பவை. அதனாலேயே பாகுபாடுகள் சட்டத்தை சீர்குலைப்பதாலேயே வன்முறையை எப்போதும் தனக்கு துணையாக வைத்திருப்பவை. வன்முறையின்றி பாகுபாடுகள் ஒரு சமூகத்தில் நிலைபெறவே முடியாது. பாகுபாடுகளை நிலைநிறுத்த வன்முறை தேவைப்படுகிறது. வன்முறை எப்போது வருகிறதோ இங்கே சட்டத்தின் ஆட்சி இல்லை, தொலைந்து போய்விட்டது. சட்டத்தின் ஆட்சியற்ற ஒரு அராஜகமான ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு, நிலைநிறுத்துவதற்கு வன்முறையின் வழியே, அது கருத்து ரீதியான வன்முறையாக இருக்கலாம், உடல் ரீதியான வன்முறையாக இருக்கலாம், இதை பாகுபாடுகள் செய்கிறது. அவைகளுக்கு எதிராக ஒரு தீராத கோபத்தை வாழ்நாள் முழுவதும் வைத்திருந்தார் தோமுசி. 4 கவிதை தொகுப்பு எழுதியிருக்கிறார். ஒரே ஒரு கவிதையைத்தான் நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் நிறைவாக. பெரும் புவி இதனில்
பெரும் புவி இதனில் வறுமையும் துயரும் பிணிகளும் போகும். போரும் போர்களின் எதிரி. பெரும் புவி இதனில் வறுமையும் துயரும் பிணிகளும் போரும் இருந்திடும் வரையில் தான் தோமுசி. பெரும் புவி இதனில் வறுமையும் துயரும் பிணிகளும் போரும் இருந்திடும் வரையில் திரும்பவும் திரும்பவும் பிறப்பேன், திரும்பவும் திரும்பவும் பிறப்பேன். இங்கு தீமைகள் யாவும் வேறற அறுப்பேன்.